எலுமிச்சங்க இருக்குல்ல, இது வந்து சைலா காய்ச்சது. இது உங்களுக்கு மனசை கட்டி விட்டால அபாத்துல காய்ச்சது. இது பறிச்சு 20 நாள் ஆயிடுது. கல்யாணத்துக்கு அவள் அங்கேருந்து எடுத்துன்னு வந்து நான் எடுத்துன்னு வந்து திருப்பி பண்றதுக்கு அது எவ்வளோ இப்பயே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இவ்வளோ நல்லா இப்போ பறிச்சு அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும். அது இந்த எடுத்துன்னு வந்தேன். அதனால இப்போ இம்மிடியட்டாக ஊறுகாய் போது ஒரு 3 ஊறுகாய் போட்டு காமிக்கலான்னு இருக்கேன். அந்த மிச்சத்துலாம் நான் நறுக்கி போட்டு பண்ணலான்னு இருக்கேன். நீர் எலுமிச்சங்க ஆமாம், எலுமிச்சங்க 3 விதமாக பண்ணலான்னு இருக்கேன். அதாவது மாங்காயில், இந்த இஞ்சியில், சிவப்பு மிளகாயில், சக்கரை வெள்ளத்தில். ஆமாம், இட்லி வேக வைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி வேக வச்சுட்டுலாம். இந்த இது வந்து இந்த சேவை நாய் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதில். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு 5 காய் எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். இந்த இது பச்சை மிளகாய், இஞ்சி போடுறதுக்கு ஒரு 5 காய், அப்புறம் வெல்லம் போடுறதுக்கு ஒரு 5 காய், அப்புறம் வந்து இது வெறும் மிளகா போடுறதுக்கு 5 காய், 5 போட்டுருக்கு. இது ஒரு 4 நாள், ஒரு வாரம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு 10 நாள் வச்சுக்கலாம். உடனே பண்ணி சாப்பிட்றலாம். இது உடனே பண்ணி சாப்பிட்றதுக்கு இதுமாரி இந்த மாதிரி சீசன் டயத்தில் என்ன பண்ணோம்னா, நிறைய வாங்கி வச்சு போட்டோன்னு வச்சுக்கணும்னு வச்சுங்களேன், எத்தனை வருஷம் 2-3 வருஷம் ஆனாலும் கிடாது. அந்த மாதிரி ஒரு இன்னொரு வாட்டி போட்டு காமிக்கிறேன். இப்போ எடுத்துருக்கேன் எல்லாத்தையும். இது அப்படியே நான் மூடி வச்சிடுறேன். நல்லா 10 நிமிஷம் ஆட்டும். நல்லா அந்த ஜலம் கீழே கொதிச்சதுல நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சதுக்கப்புறம் நறுக்கிப்பேன். ஆகட்டும். எனக்கு மட்சா கட்டினது எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்தது. சூப்பராக, எல்லாத்தோட நல்லா இருக்குன்னாலே. நல்லா இருக்குங்களா? நீங்கள் இந்த நடையா நடந்து காமிச்சிங்களே, நல்லா இருக்கு. நான் தான் அக்கா கட்டினது மிஸ் ஆகிட்டு அந்த அளவுக்கு நடையே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த அவ்வளோ அழகாக கட்டு வசதிக்கலாக்கா, அதுவே மறைஞ்சு போய் நடை தான் பெருசாகிடுச்சு. சிக்கன் கட்டி விடுவாங்க எப்பயும் கொண்டவளுக்கும். அது அந்த கட்டின அதை கூட நடக்கிற அளவுக்கு தான் பெருசாக எடுத்து. நம்ம எல்லாரும் நடக்கிறது தான் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இன்னொரு தடவை பெருசாக கட்டி நடக்காம கட்டலாம். நெக்ஸ்ட் டைம் நம்ம கட்ட சொல்லலாம். வாசனை தெரியுதா? வருதா? எனக்கு வருது, அந்த வீடியோவில் வராது. வீடியோவில் வராது. அது அளவு இப்போ வீட்டில் பண்ணும்போது, ஆற்றுல பண்ணும்போது அவளுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். அது ஒரு அடையாளம். இன்னொன்று வெடிச்சிருக்கு பாருங்க, அதெல்லாம் தெரியுதா? வெடிச்சிருக்கு பாருங்க, அப்படியே ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க, அதெல்லாம் தெரியுது. அப்படியே இந்த டைதை வந்து கரெக்டாக ஆஃப் பண்ண டைம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். சில பேர் கேட்கலாம், இந்த எலுமிச்சம் இந்த சார்லாம் அடியில் ஜலத்தில் கலந்துருக்கு, வேஸ்ட் ஆகிடுமேனு. வேஸ்ட் ஆகாது. இப்படி எடுத்து வச்சுட்டு இந்த ஜலம் இருக்கு இல்லையா, இந்த ஜலத்தை விட்டு இப்போ அந்த பித்தளை பாத்திரம்லாம் தேய்ச்சிடுவேன். அப்படியா? நல்லா பளிச்சுன்னு கொஞ்சம் இறங்கியிருக்கும். அந்த இதெல்லாம் அப்படியே ஃபுல் சாரே வேஸ்ட் ஆகாது. அந்த கொஞ்சம் இந்த எலுமிச்சம்பழத்தோட இது கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும் அந்த ஜலத்துல. என்னன்னா, சப்போஸ் இந்த நம்ம குக்கருக்கு அடியில கருப்பா இருந்துன்னு வச்சுங்களேன், அது கூட இது மாதிரி வச்சோம்னா கருப்பு எல்லாம் போயிடும். இல்ல இந்த ஜலத்தை எடுத்து வந்து நம்ம பித்தளை பாத்திரம் அதெல்லாம் தேய்ச்சோம்னா கூட நல்லா நீட்டாகும். நல்லா ஆறணும். நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். தெரியுதா? உடைஞ்சது. இப்போ அப்படியே எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுட்டு கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நல்லா பொடிப்படியாக கட் பண்ணிக்கிறது. இந்த 5 எலுமிச்சம்பழத்துக்கு இவ்வளோ இஞ்சி பொடிப்படியாக கட் பண்ணியிருக்கேன். அந்த பச்சை மிளகாய் இது கட் பண்ணும்போது வந்த இந்த விதையெல்லாம் தனியாக எடுத்துட்டேன். ஓகே, இது வந்து அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வேக வைக்கும்போது இந்த சத்தெல்லாம் குறையிறது வேணுமோன்னு நினச்சிட்டு வெந்நீர் விடுவான். நம்ம இதே பழக்கம். அதனால இப்படியே நான் பண்ணிட்டேன். இந்த நல்லெண்ணெயில கடுகு போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இஞ்சியும் போடுவேன். இந்த ஊர் வந்து இப்போ போட்டுட்டு இப்போ நைட்டே தொட்டுன்னு சாப்பிட்டுடலாம். அதனால தான் இந்த மாதிரி வேக வச்சு பண்ணுறோம். இல்லைன்னா நார்மலாக பண்ணுறதுன்னா சும்மா கட் பண்ணி உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு வச்சுட்டோம்னா அது எத்தனை வருஷம் ஆனால் ஒன்றுமே ஆகாது. அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் முன்னு வாட்டி தொக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். உப்பு போட்டேன் இப்போ தான் போட்டு இப்போ எல்லாத்தையும் கலந்து வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட்றலாம். இது வந்து மோர்ஜாத்துக்கு நல்லா, மோர்ஜாத்துக்கு கூட சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த கொஞ்சம் இன்னொரு 2 நாள் கழிச்சு நாளைக்கு வச்சோன்னு வச்சுங்களேன், இந்த இஞ்சி பச்சை மிளகாய் அப்படியே சாப்பிடலாம். இந்த எலுமிச்சம்பழத்தோட புளிப்புள்ள இறங்கி இந்த காரத்தெல்லாம் அமைக்கணும். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இது
இது வந்து இன்ஸ்டண்ட்டாக போட்டனால வேக வச்சு பண்ணோம். இந்த இன்ஸ்டன்ட் வேண்டாம், இதெல்லாம் வேக வைக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நார்மலாக நறுக்கிட்டு அப்படியே உப்பு மஞ்சள் பொடி போட்டு நம்ம வச்சுருக்கோம் ஒரு ஜாடியில். அதை காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில். அது வந்து என்ன பண்ணணும், அதை எடுத்து அப்பப்போ வேணும்போது கொஞ்சம் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி வதக்கி போட்டுட்டு இல்லை மிளகா பொடி பண்ணணும், அப்படி பண்ணிக்கலாம். இது வந்து உடனே இப்போ சாப்பிட்றதுக்காக இன்றைக்கி 2 நாள் பண்ணியிருக்கேன். ஆமாம், குழம்பு ரசத்துக்கு. மற்றவங்களும் சூப்பராக இருக்கும். உப்புடான்னு நல்லா இருக்கும், எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நம்ம டைசர்ட் பண்ணுறதுக்கு காமிக்கிறோம், ஒன்றும் பண்ண போகிறேன். ஒரு 5 எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். மிளகா வந்து கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 10-12 மிளகா எடுத்துட்டுருக்கேன். நல்லா வறுத்துன்ட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேன். 1-2 அப்படியே விட்டுக்கலாம். ஆமாம், அப்படியே வறுத்துட்டு சும்மா அந்த கடுகு வச்சது எண்ணெய் இருக்கு இல்லையா, சும்மா அதுலேயே அப்படியே வறுத்துட்டேன். ஆக்சுவலி அந்த ஊறுகாய் மிளகா பொடின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம. அது இல்லை ஜென்ரலாகவே எல்லா ஊறுகாய்க்கும் போடுற பொடின்ட்டு தனியாக போட்டிருக்கேன். ஊறுகாய் பொடின்ற இன்னைக்கு இல்லை, அதனால காமிக்கிறேன் நான். அந்த இது போட்டு வச்சுட்டோம்னா அந்த பொடி 2 ஸ்பூன் போட்டால் கூட போதும். அது லிங்கை கொடுத்துருங்க. இப்போ அந்த அரிச்சனையில் வெந்தயமும் மிளகா பொடியும் போட்டோம் இல்லையா, அது போட்டுவிட்டு அப்புறம் இந்த கடுகை போட்டுருங்க. கடுகு சும்மா தாளிச்சிருக்கேன் 2. இது வந்து மிளகா வந்து வறுத்து தான் இல்லையா, ஸோ அப்படியே நல்லா இருக்கும். இது மோர்ஜத்துக்கா? இது மோர்ஜத்து நல்லா இருக்கும். இதுக்கு பேர் என்ன? இது வந்து நீர் எலுமிச்சங்காய்ன்னு சொல்லுவா. அதுவும் நீர் எலுமிச்சங்காய் தானே? ஆமாம், நீர் எலுமிச்சங்காயில் இஞ்சி போட்டது, அது இஞ்சி வாசனை வரும். இது வந்து வெந்தய மிளகா வாசனை வரும், அதுதான் டிஃப்ரென்ஸ். அதில் வெந்தயம் போட மாட்டோம். அது குழம்புக்கு இது மோருக்கு. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறது. நம்ம கடையில் வாங்குற ஊறுகாயோட இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது. எலுமிச்சம்பழத்தில் அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்கு. நம்ம வந்து ரொம்ப ஜாஸ்தி. வந்து ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கனி வகைகள்லேயே வந்து இது வந்து முதன்மையானது ராஜகனி. இதில் எலுமிச்சம்பழம்ல ஆமாம், எல்லா பழமும் நீ வச்சாலும் ஆற்றுல எல்லா பழமும் வச்சாலும் எலி வாய் வச்சுட்டு போயிடும். இதை மட்டும் எலி வந்து ஒன்றுமே பண்ண விட பக்கத்துலேயே வராது அந்த வாசனைக்கு. அதனால தான் எலி வந்து மிச்சம் வச்சுட்டு போகிறனால எலி மிச்சம்னு வந்து தான். அப்படியா? ஆமாம், எலி வந்து மிச்சம் வச்சிடும். எந்த பழம் வச்சாலும் இதை மட்டும் பக்கத்துலேயே வராது. ஸோ எலி மிச்சம் வைக்கிறதுனால இது எலி மிச்சம் ஆகிடுது. இந்த வின்டர் சீசனில் பழம் வந்து பெருசாக நல்லா கிடைக்கும். ஏன்னா இப்போ யாருமே அதிகம் வாங்க மாட்டேன், டிமாண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஜலதோஷம் பிடிச்சிடும் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்தமாரி இந்த டேட்டில் வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 2 வருஷம் 1 வருஷம் ஒன்றுமே ஆகாது. இப்போ வாங்கிட்டு இந்த 2 வந்து இமீடியட்டாக சாப்பிட்றதுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டு வச்சோன்னு வச்சுங்களேன், சூப்பராக இருக்கும். வெல்லம் வந்து 5 எலுமிச்சம்பழத்தில் ஒரு கத்தி எடுத்துட்டேன். அப்படி அது வந்து நல்லா இது பண்ணிவிட்டு இது கெட்டியாகிட்டு பார்த்தீங்களா, ஆஃப் பண்ணிவிட்டு போதும். எலுமிச்சங்காய் கட் பண்ணி உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் இந்த வறுத்து நிலை அதுக்கு வெந்தயமும் மிளகாயும் அந்த பொடி அதையும் போட்டுட்டு இந்த வெல்லத்தை போட்டுற வேண்டியதான். ஓகே. ஸோ இது வந்து சப்பாத்தி ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக மெயினாக ஆலு பரோட்டா ஆலுல பண்ணுவோம் இல்லையா, இந்த ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி பண்ணுவோம் இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பட்டாணிலாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஜாம் மாதிரி இருக்கும்ல. ஆமாம், இது வந்து இந்த எலுமிச்சங்காயெல்லாம் வந்து சீப்பு, ஆனால் எவ்வளோ உடம்புக்கு நல்லது, எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா. அது அந்த இது ஒன்று பண்ணியிருக்கேன் நான், முன்னாடியே காமிச்சிருக்கேன், தொக்கு அரைச்சிட்டு பண்ணுறது. இது வந்து இமீடியட்டாக பண்ணி சாப்பிட்லாம். இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 1 மாதம் வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது பண்ணிட்டு வெளியில் வச்சா 1 வாரம் இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சோன்னா 1 மாதம் சாப்பிட்லாம். அது அப்படியே பார்க்க ஜலம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். கொஞ்சம் ஆறினோடனே எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இல்லை கொஞ்சம் லிக்விடாக இருக்காது, கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், சாப்பிட்டா இருக்கும். இது என்னன்னா வேணும்னா நம்ம இந்த ஆல்டர்னேஷன் என்னென்னா பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் மொத்தமாக வைக்கிறதுக்கு வந்து சக்கரை போடுவேன். இமீடியட்டாக பண்ணுறதுக்கு வெல்லம் போட்டிருக்கேன். அது வச்சு வைக்கிறதுக்கு வெல்லம் அவ்வளோ நல்லா இருக்கிறது இல்லை. ஸோ சக்கரை போட்டு அதையும் பண்ணி காமிக்கிறேன் நாளைக்கு. இப்போ வந்து இது 3 பண்ணியிருக்கேன். நீர் எலுமிச்சங்காய் ஒன்றே என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம நார்மலாக நம்ம எலுமிச்சங்காய் நறுக்கி உப்பு போடுறதுக்கும் வேக வைக்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை வரும். ஸோ அதனால உப்பு கொஞ்சம் இந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு 10 எலுமிச்சம்பழத்துக்கு 1 கை உப்பு போடுறோம்னா கொஞ்சம் கூட 1 கை போட்டு இன்னும் கொஞ்சம் போடலாம். அது மிளகாய் இப்போ 5 போடுறோம் அப்படின்னா 8 போட்டுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் போட்டது வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும்
ஸோ அதோட இஞ்சி பச்சை மிளகா டேஸ்ட் இருக்கும். ரெண்டாவது பண்ணது வந்து வெந்தயமும் மிளகாயும். மூணாவது வந்து வெல்லம். வெள்ளத்தில் கொஞ்சம் மிளகாயும் இதுவும் பண்ணியிருக்கோம். இந்த கட்டா மிட்டான்னு சொல்லுவாங்க, அந்த எல்லாம் அந்த பேல்பூரி எல்லாம் பண்ணுறதுக்கு புளி தண்ணியில் பேரிச்சம்பழம் தண்ணி அது மாதிரிலாம் போட்டு ஒரு இது மாதிரி ஒரு சாஸ் மாதிரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே. இது மூணு வந்து நம்ம இமீடியட்டாக பண்ணுறது, உடனே பண்ணி உடனே சாப்பிட்றது. உடனடி ஊறுகாய். உடனடி ஊறுகாய் கரெக்டாக இருக்குல்ல, ரொம்ப ரிதமிக்காக இருக்குல்ல, உடனடி ஊறுகாய். ஆமாம், அதெல்லாம் நீ எக்ஸ்பெக்ட் ஆச்சு. ஸோ இது வந்து குழம்பு ஜாத்துக்கு, மூணு ஜாத்துக்கு, டிஃபனுக்கு சப்பாத்தி தோசை. சப்பாத்தி ஆக்சுவலாக மெயினாக அது வந்து என்ன ஸ்டஃப்டு இந்த சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஹோட்டலில் கூட இது தானே தராங்க. ஆமாம், ஒரு ஊறுகாயும் ஒரு தயிர் பச்சடி தானே தரேன். சூப்பர், ரொம்ப நன்றி. நன்றி. எனக்கு இல்லை, சைலா கட்டு தான் சொல்லணும். நிமிஷம் தான் கொடுத்தராடிய. ஆமாம், நான் மடிச்சாரம் கட்டி விட்டா. ஆமாம், நட சூப்பர் நடக்கல. ஆமாம், நடையில தான் கரெக்டாக விட்டுரு, அழகு வந்துட்டு. ஓகே, வளமுடன் வாழ்க.